இன்றைக்கி ரன்னிங் போவேன், நாளைக்கு வாக்கிங் போவேன் அப்படின்னு சொல்லி பல நாள் வந்து நான் போகாமையே இருந்திருக்கேன். ஆனால் இப்போ ஐ மூவ் மை பாடி எவ்ரி சிங்கிள் டே. இது எல்லாமே வந்து ஜிம் போனனால சேஞ்ச் ஆகிடுச்சா, இல்லை ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சனால சேஞ்ச் ஆகிடுச்சானா கிடையாது. நான் என்கிட்ட பேசுகிற விஷயங்கள் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் வந்து நாளைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறத இப்போல்லாம் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி வந்து எந்த ஒரு விஷயமும் நான் மற்றவங்களுக்காக செய்கிறேன் அப்படின்றத யோசித்து பல விஷயம் நான் செய்யாமல் இருந்திருக்கேன். ஈவன் கெட்டிங் இன் டு அ ஃபிட் பாடி. ஆனால் எப்போ நான் எனக்காக செய்ய போகிறேன், நான் என்னோடய பாடியை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஐ கேன் சி அ பிக் சேஞ்ச். என்னோடய ப்ராமிசஸை நிறைய வாட்டி நான் கீப் அப் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ எவ்ரி சிங்கிள் டே நான் எனக்காக ஷோ அப் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டேயிங் ஆக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய கான்ஃபிடென்ஸ், என்னோடய மைண்ட் செட், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி நான் என்னோடய லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். தோஸ் ஆர் ஜஸ்ட் இன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணதே வந்து இந்த ஃபிட்னஸ் ஜர்னி தான். ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. அது உங்களோட சேஞ்சுக்கு கண்டிப்பான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்டயே பாசிட்டிவாக பேசணும்னு நினைக்கிற விஷயத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.